திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பெருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பெருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே நிறை மாண்பை இன்றே பெறவே நிறைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பெருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பெருடனே. அவருடைய இதயத்தின் எண்ணங்கள் தலைமுறை தலைமுறையாயுள்ளன. அதனால் அவர்களது உயிரை சாவில் நின்று விடுவித்து அவர்களுக்கு பஞ்சத்திலும் உணவு அளிக்கின்றார். பிரியமானவர்களே, இன்று வெள்ளிக்கிழமை இயேசுனுடைய திரு இருதயத்தினுடைய அன்பை அதிகமாக நாம் நினைத்து இயேசுனுடைய திரு இருதயத்திற்கு நன்றி சொல்லுகிறோம். நம்மையும் அந்த இருதயத்துக்குள்ளே நைவேத்தியம் பண்ணி ஒப்புக் கொடுக்கிறோம். எனவே இந்த நாளுக்காக நன்றி கூறிக்கொண்டு இயேசுனுடைய திரு இருதயத்துக்குள்ளே நம்மையும் நம் குடும்பங்களையும் அர்ப்பணித்து நாம் மன்றாடுவோம். இயேசுவின் இதயத்தின் சாயல் எங்களுக்குள்ளே பிரதிபலிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். அத்தோடு இந்த திருப்பலியிலே விசேட விதமாக சிறுநீரக பிரச்சனை காரணமாக வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக காத்து கொண்டு ஆண்டவருடைய இரக்கத்தை குணமளிக்கின்ற ஆற்றலையும் வேண்டுகின்ற லகேஷன் என்கின்ற சகோதரனுக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் அவரை தொடவும் நடைபெறுகின்ற ஒவ்வொரு விதமான சோதனைகளும் சத்திர சிகிச்சையும் நல்லபடியாக அமைந்து அவர் மீண்டும் தன்னுடைய இயல்பு வாழ்க்கைக்குள்ளே திரும்ப இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரும் அவருக்காக மன்றாடுவதோடு இயேசுவினுடைய இருதயத்தினுடைய வல்லமையையும் கேட்டு மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வெல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு களைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் பாவங்களால் காயமடைந்த உம் திருமகனுடைய இதயத்தின் வழியாக உமது அன்பின் அளவற்ற செல்வங்களை எங்களுக்கு இரக்கத்துடன் வாரி வழங்க திருவிழமானீர். அதனால் நாங்கள் அவரை பக்தியுடன் வழிபட்டு பாவக்கழுவாயின் கடமையை எங்கள் வாழ்வில் தகுந்த முறையில் நிறைவேற்ற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உன் கண்ணீரை கண்டேன்,
இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 38. இறை வசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. அந்நாள்களில் எசேக்கியா நோய்வாய்ப்பட்டு சாகும் நிலையில் இருந்தார். ஆமோச்சின் மகனாகிய ஏசாயா இறைவாக்கினர் அவரை காண வந்து அவரை நோக்கி, ஆண்டவர் கூறுவது இதுவே: நீர் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் நீர் சாகப் போகின்றீர், பிழைக்க மாட்டீர் என்றார். எசேக்கியா சுவர்ப்புறம் தம் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரிடம் மன்றாடி, ஆண்டவரே, நான் திருமுன் உண்மை வழியில் மாசற்ற மனத்துடன் நடந்து வந்ததையும் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைத்தருளும் என்று கூறி கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுதார். அப்போது ஆண்டவரின் வாக்கு ஏசாயாவுக்கு அருளப்பட்டது. நீ எசேக்கியாவிடம் சென்று கூற வேண்டியது: உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் கண்ணீரை கண்டேன். இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டுகள் மிகுதியாக்குவேன். உன்னையும் இந்த நகரையும் அசீரிய மன்னன் கையினின்று விடுவிப்பேன். இந்த நகரை பாதுகாப்பேன். எசேக்கியா நலமடைய ஓர் அத்திப்பழ அடையை கொண்டு வந்து பிளவையின் மேல் வைத்து கட்டுங்கள் என்று ஏசாயா பதில் கூறியிருந்தார். ஏனெனில் ஆண்டவரின் இல்லத்திற்கு என்னால் போக முடியும் என்பதற்கு எனக்கு அடையாளம் ஜாது என்று எசேக்கியா அரசர் கேட்டிருந்தார். தாம் கூறிய இந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்பதற்கு அவர் உமக்களிக்கும் அடையாளம்: இதோ சாயும் கதிரவனின் நிழல் ஆகாசின் கதிரவக் கடிகையில் 10 பாத அளவு பின்னிடச் செய்வேன். அவ்வாறே சாயும் கதிரவனின் நிழல் அக்கடிகையில் 10 பாத அளவு பின்னிட்டது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஏசாயா 38ஆம் அதிகாரம். உங்கள் பதிலாக: அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். என் வாழ்நாள்களின் நடுவில் இவ்வுலகை விட்டு செல்ல வேண்டுமே. நான் வாழக்கூடிய எஞ்சிய ஆண்டுகளை பாதாளத்தின் வாயில்களில் கழிக்க நேருமே என்றேன். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். வாழ்வோரின் உலகில் ஆண்டவரை நான் காண இயலாதே. மண்ணுலகில் குடியிருப்போருள் எந்த மனிதரையும் என்னால் பார்க்க முடியாதே என்றேன். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். என் உறைவிடம் மேய்ப்பனின் கூடாரத்தை போல் பெயர்க்கப்பட்டு என்னை விட்டு அகற்றப்படுகின்றது. நெசவாளின் பாவை சுருட்டுவது போல என் வாழ்வை முடிக்கின்றேன். தரையிலிருந்து அவர் என்னை அறுத்தறிவார். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். என் தலைவரே, நானுமே நம்புகின்றேன். என் உயிர் உமக்காகவே வாழ்கின்றது. எனக்கு உடல் நலத்தை நல்கி நான் உயிர் பிழைக்க செய்வீர். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். Alleluia, alleluia.
என் நாடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அன்று ஓர் ஓய்வு நாள். இயேசு வயல்வெளியே சென்று கொண்டிருந்தார். பசியாய் இருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினர். பரிசேயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள். அவரோ அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்தது இல்லையா? இறை இல்லத்துக்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா? மேலும் ஓய்வு நாள்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா? ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள். ஆம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு வெள்ளிக்கிழமை திருப்பலியிலே இயேசுவினுடைய திரு இருதயத்தின் ஆழம், அகலம், நீளம் காண முடியாத அன்பை நாங்கள் சுவைப்பதற்காக ஆசைப்படுகிறோம். எனவே ஆண்டவர் நமக்கு நாளாந்தம் தருகின்ற அனுபவங்கள் வழியாக இயேசுனுடைய அன்பினுடைய ஆழம், அகலம், நீளம், எல்லை காண முடியாத அன்பினுடைய தன்மையை உணர்ந்து கொள்வது அவசியமானது. இன்றைய நாளிலே இந்த அன்பினுடைய தன்மை எப்படிப்பட்டது என்பதை இன்றைய திருப்பாடல் அழகாகவே நமக்கு சொல்லித் தருகிறது. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர் என்கின்ற இந்த திருப்பாடல் பல்லவியானது நம் எல்லோருக்கும் ஒரு செய்தியை சொல்லித் தருகிறது. திருப்பாடலிலே பல இடங்களிலே இந்த வேண்டுதல் பாக்கள் இருக்கின்றன. ஆண்டவரே, நான் உம்மை ஏற்றி புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கைதூக்கி விட்டீர் என்கிறது திருப்பாடல். அதே வேளையிலே ஆண்டவர் என் நாயர் என்கின்ற திருப்பாடல் நமக்கு சொல்லுகிறது, சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எனக்கு எந்த பயமும் இல்லையே, தீங்கும் என்னை தீண்டாது என்கிறது. எனவே இவ்வாறு நமக்கு பல இடங்களிலே ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை அழிவிலே இருந்து பாதுகாக்கிறது என்கிறது. இந்த அழிவு என்கிற பொழுது நாம் சில வேளையில் நினைக்கலாம், இந்நாட்களிலே பல நாடுகளில், உலக நாடுகளிலே யுத்தம் நிகழ்கிறது. அமெரிக்கா ஈரான் யுத்தம், உக்ரைன் போர், இவை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இது தவிர நமக்கு தெரியும், இப்பொழுது சூடாக போய்கொண்டிருக்கிற ஒரு கதை என்னவென்று சொன்னால், சீனாவில் பாம்புகள் எல்லாம் வெளிக்கிட்டுட்டாம் என்பது. எனவே இந்த 800-900 பாம்புகள், விஷப்பாம்புகள், அவை நடனமாடிக்கொண்டு திரிகின்றன. நம்மிலே பலர் நினைக்கலாம், இந்த அழிவின் யுத்தத்திலே அழிவுகளாகி இந்த மனிதன் உருவாக்கிய யுத்தத்திலே அல்லது இவ்வாறான இயற்கை அழிவு, வெள்ளப்பெருக்குகளிலே இருந்து காப்பாற்றப்படுவது தான் அழிவு என்று நாங்கள் நினைக்கலாம். ஒரு சிலர் நம்முடைய அனுபவங்களிலே சொல்லிக்கொள்வது உண்டு, டித்வா புயல் அரும்பொட்டாக நான் தப்பிட்டேன் என்று. இவ்வாறு நடந்த இந்த விபத்திலே நான் ஒரு கொஞ்சமண்டா செத்திருப்பேன் என்று நம்ம நாட்களுக்கு இந்த சாகாமல் இந்த உலகத்தில் 100-150 வருஷம் வாழணுமென்றது தான் விருப்பம், பிரியமானவர்களே. ஆனால் அது அல்ல அழிவு. அழிவின் குழி என்பது
பாதாளத்தின் வாயில்கள். அதனால் தான் திருப்பாடல் 16 தாவீது சொல்லுவார், பாதாளத்தின் வாயில்கள், பாதாளத்தின் வாயில்களிடமிருந்து அழிவின் குழியிலே இருந்து என்று சொல்ல உம்முடைய அன்பனை படுகொலி காண விட மாட்டீர் என்று சொல்லுகிறது. பாருங்கள் பிரியமானவர்களே, எனவே பாதாளத்தின் வாயில்கள். அதனால் தான் இயேசு ஆண்டவர் பேதுருவுக்கு கொடுத்த அந்த அந்த வரப்பிரசாதத்திலே, அந்த ஆளுகையிலே அவர் கொடுத்திருக்கிறார், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றியிடாது. பிரியமானவர்களே, இது அதுதான் நம்முடைய ஆன்மாவை பாதிக்கின்ற இந்த இறப்பு. இந்த இறப்பு என்பது இந்த உடல் இறப்பு அல்ல, மாறாக ஆன்மாவின் இறப்பு. ஆன்மாவின் இறப்பு எப்படி நிகழ்கிறது என்று சொன்னால், அதிகமான பாவம், அதிலும் அதிகமான சாவான பாவம், கடவுளை அறியாத நிலை, கடவுளுக்கு தூர இருக்கிற, இதுதான் இந்த அழிவு, இதுதான் இந்த இருள், இதுதான் இந்த பாதாளம். எனவே நம்மை அனுதினமும் தூக்கி விடுகிற ஆண்டவர் இந்த அழிவின் குழியிலே இருந்து நம்மை மீட்கிறார். எனவே நாளாந்தம் நம்மை அனுதினமும் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்பதோடு, விசேடமாக வெள்ளிக்கிழமை தோறும் நம்முடைய உணர்வுகளையும் குடும்பத்தையும் எதிர்பார்த்திருப்பவற்றையும் எல்லாவற்றையும் இயேசுவின் இருதயத்துக்கு அர்ப்பணம் செய்வது, இவைதான் பிரியமானவர்களே அழிவிலே இருந்து நம்மை காக்கக்கூடியதாக அமைகிறது. எனவே முயற்சிப்போம். இன்றைய நாளிலே நமக்கு இயேசு ஆண்டவர் பலியியல் இரக்கத்தை விரும்புகிறேன், அதாவது என்னிடம் வருகிறவர்களுக்கு இரக்கம் மிகுதியாக இருக்கிறதுங்கிற. எனவே அழிவிலே இருந்து காப்பாற்றவல்ல ஆண்டவரிடம் நாம் செல்வோம். ஒரு நாள் 2 நாள் அல்ல, அனுதினமும் செல்வோம். வாழ்வோர் உலகில் ஆண்டவரை நான் காண இயலாதே அவ்வாறு கூறிக்கொண்டிருப்பது அல்ல, மாறாக உயிரோடு இருக்கிற ஆண்டவர் என்னை அரவணைக்கிறார், காக்கிறார் என்ற உறுதியோடு பயணிக்க நாம் முயற்சிப்போம். ஆண்டவருடைய துணையை வேண்டி மன்றாடுவோம். ஆமீன். தான் முன்குறித்து வைத்தோரை அழைக்கும் இறைவா, நீர் அழைத்து உமக்கு ஏற்புடையோராக்கி உம்மாட்சியில் பங்கு பெற செய்து கொண்டிருக்கின்ற திரு அவையை வழிநடத்தும் அனைவரையும் ஆசீர்வதித்து இவர்கள் மேற்கொள்ளும் அனைத்து பணிகளிலும் உடனிருக்க வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உவமைகளின் வாயிலாக எங்களோடு பேசும் இறைவா, இவ்வுலகின் தீமைகளின் மத்தியில் நன்மையை தேர்ந்து கொள்ள தேவையான ஞானத்தை தந்து எம்மை நீரே காத்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனை போல் ஒளி வீசுவர் என்று உரைத்த இறைவா, நாட்டு தலைவர்கள் அனைவரும் களைகளைப் போல் அல்லாது நல்ல விதையாய் உண்மைக்காக உழைத்து நேர்மையோடு நீதியின் ஆட்சியில் மக்களை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக முடிவு எவ்வாறு இருக்கும் என்பதை வெளிப்படுத்துபவரே இறைவா, உலக முடிவை கண்டு நாங்கள் அஞ்சாமல் பாவ வாழ்வை கண்டு பயந்து தூய்மையான நெறியில் வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைத்தனங்களால் எங்களை நிறைக்கிற ஆண்டவரே, உம்முடைய திட்டங்களுக்காக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்கிறோம். தொடர்ந்தும் நாங்கள் உம்மிலே என்றும் உறுதியான உள்ளம் கொண்டவர்களாக வாழ, உம்மை தேடுகிறவர்களாகவும் நீர் எங்களை அழிவின் குழியிலே இருந்து காப்பாற்றுகிறீர் என்ற உணர்வோடும் வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும். இவற்றை ஊடகங்கள் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய மனதினுடைய ஒவ்வொரு எண்ணங்களும் பலவீனங்களும் ஏக்கங்களும் இந்த திருப்பலியினுடைய அருள்நாளே அவர்களுக்கு நிறைவாக கிடைப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஒன்றுமில்லாது வந்தேன், உள்ளத்தை உனக்கு தந்தேன்.
அமைதியில்லாத என் மனதினிலே வாழும் உந்தன் நினைவுகளே ஒன்றுமில்லாது வந்தேன் மனிதம் வளர மனுவானாய் மாற்றம் காணும் வழியானாய் ஏழை வாழும் வீதியிலே இறங்கி நடந்து அணைத்து கொண்டாய் உன் வழி நானும் வாழ்ந்திடவே உள்ளத்தில் ஆசை நீதம் சுமந்தேன் உன் வழி நானும் வாழ்ந்திடவே உள்ளத்தில் ஆசை நீதம் சுமந்தேன் மனிதம் வானில் உயிர் தெளவே மடியும் விதையாய் என்னை தருவேன் ஒன்றுமில்லாது வந்தேன் உள்ளத்தை உனக்கு தந்தேன் அமைதியில்லாத என் மனதினிலே வாழும் உந்தன் நினைவுகளே ஒன்றுமில்லாது வந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருளுடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் மீட்கப்பெறவும் மீட்பு அளிக்கும் ஊற்றுக்களிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் இவ்வாறு செய்தருளினார். ஆகவே புனிதர்வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணாமம் மண்ணாமம் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும்
உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக பரிபாலகர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம், எல்லா திருநீராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுகோழியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கையின் திருத்தூதர் புனித யோசவா, சிவிலையில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகும் இப்போழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரையும் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையானத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர் இயேசு. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோரும். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமே காத்து எமக்கு நிலை வாழ்வை தருவதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமென்.
இதற்காகவா நான் உயிர் சுமந்து அலைந்தேன், இதற்காகவே இதற்காகவே இந்நாளிற்காய் நான் நிதம் காத்து இருந்தேன், இந்நாளிற்கே இந்நாளிற்கே உடலாக நீ வருவாய், உணவாக உனை தருவாய், நிலையான சொந்தம் நீ நிறைவாழ்வு தருவாய். இதற்காகவா நான் உயிர் சுமந்து அலைந்தேன், இதற்காகவே இதற்காகவே உலகாளும் செல்வங்கள் பல கோடி வந்தாலும் உன்னோடு நான் காணும் சுகமாகுமோ? என்னை தேற்றும் சொந்தங்கள் உறவாக வந்தாலும் எனக்காக உயிரிந்த அன்பாகுமோ? மனதின் வாசலில் மலர்களை தூவி மன்னவன் நீ வர மகிழ்வினை சுவைத்தேன், மனதின் வாசலில் மலர்களை தூவி மன்னவன் நீ வர மகிழ்வினை சுவைத்தேன். மாறாதவா என் மருந்தாகவா மனதெல்லாம் நீயாகி என்னை ஆளவா, என்னை ஆளவா நீ என்னை ஆளவா. இதற்காகவா நான் உயிர் சுமந்து அலைந்தேன், இதற்காகவே இதற்காகவே. யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும் பருகட்டும். என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் தண்ணீராராய் பெருக்கெடுத்து ஓடும் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி அறியச் செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்று மீட்கப்பெற்று எங்கள் சகோதரர் சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமேன்.